சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நலம் பெற நாமும் நோன்பிருப்போம். தம்முடைய சீடர் நோன்பிருக்காததை நியாயப்படுத்திய பேசிய இயேசு கடைசியாக சொன்ன சொற்கள், அவர்களும் நோன்பிருப்பார்கள். நோன்பு இருப்பதால் பல நன்மைகள் நிகழ்கின்றன. நோன்பிருப்பதால் நமது ஆணவம் அடங்குகின்றது. மனம் இறைவனை நோக்கி எழும்புகின்றது. நமது நோன்பை இறைவன் ஏற்று நற்பலன்களை பரிசாக தருகின்றார் என்பதுதான் நமது நம்பிக்கை. எனவே நாமும் நோன்பிருப்போம், நல்வாழ்வில் வளர்வோம். அன்பின் தெய்வமே இறைவா, அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்று சொல்லி எங்களை நோன்பிருக்க அழைப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் தாராள மனதுடன் நோன்பை மேற்கொள்ள அருள் தாரும். எங்கள் நோன்பு உமக்கு ஏற்புடையதாக அமைவதாக, உமக்கு மாட்சி அளிப்பதாக. ஆமேன்.